ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாதுஸ் ஈஸி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து அட்டகாசமான ஒரு டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க. சில்லி சப்பாத்தி. சப்பாத்தி மீதி ஆகிடுச்சா கவலையே வேண்டாம். ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம இது மாதிரி சில்லி சப்பாத்தி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டு செஞ்ச சப்பாத்தி ஒரு 10 மீதியாக இருந்தது. அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சிடணும். அடுத்தது இது மாதிரி டைமண்டாக கட் பண்ணிக்கணும். டைமண்டாக கட் பண்ணும்போது இந்த கருகிய பகுதி இருந்ததுன்னா அதை வெளியில் எடுத்து போட்டுருங்க, இல்லைனா கசந்து வரும். அதனால் அதை எடுத்து வெளியில் போட்டுக்கலாம். எல்லா சப்பாத்தி இது மாதிரி பீசஸாக பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி டைமண்ட் பீசஸாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது லேசாக வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாய் அப்படி சேர்த்திக்கலாம். நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மொத்தமாக எல்லா சப்பாத்தியும் சேர்த்திட்டு லேசாக பெரட்டி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு பெரட்டணும், இல்லைனா அடியில் தீஞ்சு போயிடும். ஒரு கரண்டி வச்சு பெரட்டுறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா இன்னொரு கரண்டி வச்சு லேசாக அப்படியே டர்ன் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா வறுபடும். நல்லாவே கலர் மாறி இருக்குது. இது ப்ளைன் மிளகாய் அப்படி சேர்த்துனதுனால தான். ப்ளைன் மிளகாய் அப்படி சேர்த்துறதுனால சப்பாத்தியில் நல்லா காரம் இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி நல்லாவே கிறிஸ்பாக மாறி இருக்குது. எல்லா சப்பாத்தி பீசஸுமே கிறிஸ்பாகாது. ஒரு 75 to 80% நல்லா கிறிஸ்பாயிடும். இப்போ நம்மளோட சப்பாத்தி நல்லாவே வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்ததாக இதே பேனை நல்லா தொடச்சிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி வச்சுருக்கேன், அது சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகணும், அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு குடமிளகா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னால் ரெட் கலர் எல்லோ கலர் குடமிளகா கட் பண்ணி சேர்த்துனோம்னா இந்த ஃப்ரை கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்ததாக 2 தக்காளி மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். இது சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். ப்ளைன் மிளகாய் பொடி தான். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே சப்பாத்தி மாவில் நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சிருப்போம், அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்திக்கிங்க, தேவைப்பட்ட அப்புறமா சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும், அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் சப்பாத்தி ஃப்ரைக்கு ஷைனிங் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்திக்கிங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் சோயா சாஸ் ஃப்ளேவர், சில்லி சாஸ் ஃப்ளேவர் வேணும்னா அது கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம வறுத்து வச்ச சப்பாத்தியை சேர்த்திக்கலாம். சப்பாத்தி சேர்த்திட்டு லேசாக அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்ச பேஸ்ட் சப்பாத்தியில் ஃபுல்லாக படணும், அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டாம். ஃபாஸ்ட்டாக பண்ணால் சப்பாத்தி குழஞ்சி போயிடும், சொதன்னு மாவு மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு லேசாக அப்படியே பெரட்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் கிறிஸ்பாகவே இருக்கும். எல்லா சப்பாத்தியும் கிறிஸ்பாக இல்லைனா கூட ஒரு 70% கிறிஸ்பாகவே இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் அதே பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டை விட ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 10 சப்பாத்தி மிஞ்சினா போதும், இதே மாதிரி செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லாருக்குமே இது பிடிக்கும். அது இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி இதே பக்குவத்தில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாதுஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.